இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை அன்பு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. அப்படியாய் நாங்கள் கொரிந்தியர் புத்தகத்தை படிக்கும்போது எங்களுக்கு தெரியும், அன்பை குறித்ததான பேசிக் குவாலிட்டி எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கு. அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அன்பு, இந்த கிறிஸ்தவம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அன்பு வித்தியாசமானதாக இருக்கு. வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் தன் கண்ணுக்கு தெரிகிற அந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உண்மையிலேயே அன்பென்றது எங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், மனிதர்கள் மீது நாங்கள் காட்டுற அன்பு. அந்த அன்புதான் நாங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்றதுக்கான அடையாளமாக காணப்படுது. இயேசு பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை தான் வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை அவர் வெறுக்கவில்லை. பாவத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு போகிறதற்காகத்தான் இயேசப்பா இந்த பூமிக்கு வந்தார். அது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், எங்களுடைய சத்துருக்களையும் நாங்கள் சிநேகிக்க வேணும். தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான அன்பின் வடிவம் சத்துருக்களையும் நேசிக்கணும். வசனம் சொல்லுது சத்துருக்களை நேசிக்கணும் என்றதுக்காக நாங்கள் சத்துருக்களை நேசிக்காம உண்மையிலேயே தேவனுடைய அன்பை உணர்ந்திருந்தோமா இருந்தால் அவர்களையும் நாங்கள் மன்னித்து மனப்பூர்வமாய் நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். உலகத்தில் ஒரு காரியம் இருக்கு, எதிரியை கூட மன்னிக்கலாம், ஆனால் துரோகியை மன்னிக்க கூடாதுண்டு. ஆனால் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய துரோகியையும் மன்னிக்க சொல்லி. ஏசப்பாவை காட்டி கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தேவனுக்கு தெரியும் யார் தன்னை காட்டி கொடுக்க போகிறார்கள் என்று. ஆனாலும் அவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறதான அந்த நபருடைய பாதத்தை அவர் கழுவுகிறார். எந்த வகையிலையுமே எந்த நிலையிலையுமே தேவன் யாரையுமே வெறுக்கல, எல்லாரையுமே ஒரே மாதிரி தேவன் நேசித்திருக்கிறார். தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட அன்பை எல்லோர் மத்தியிலுமே எல்லோருக்குமே கொடுத்து விட்டு செல்வோம். Have a nice day.